இன்னைக்கு நாம ஒரு சின்ன கதை வழியா ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கதைக்கு அடித்தளமே இந்த ஒரு வரிதான். என்ன சொல்லுதுன்னு நம்ம கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, எது ரொம்ப ஆபத்தானது? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கர்ஜிக்கிற சிங்கமா, இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கிற ஒரு அமைதியான பாம்பா? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம கதை. சரி, நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். இது நட்பை பத்தின ஒரு கதை. அன்யான்னு ஒரு பொண்ணு, மாயான்னு ஒரு பொண்ணு. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு. அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உலகம்னா அது அவங்க தோட்டம்தான். அங்கதான் ஒன்னா விளையாடுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்னு எப்பவும் ஜாலியா இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க நட்பை சோதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க முளைக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு குட்டி ரோஜா மொட்டு. இந்த வருஷம் அன்யாவுக்கு மனசுல ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. அவளோட குட்டி ரோஜா செடிய வச்சு அவங்க ஏரியால நடக்க போற சிறந்த பூ போட்டில ஜெயிக்கணும்னு ஒரு கனவு. அதுக்காக அவ்ளோ பாசமா கவனமா அந்த செடிய வளர்த்தா. இத பார்க்கிற மாயா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத அன்யா, கண்டிப்பா உன்னோட ரோஜா தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி மனசுக்குள்ள வேற ஒரு உணர்வு மெதுவா வளர்ந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த செடியில பாக்க அவ்ளோ அழகான ஒரு மொட்டு வந்துச்சு. முழுசா தஷ்டி புஷ்டியா. அத பாக்குறதுதான் அன்யாவோட பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அவளோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி. ஆனா ஒருத்தரோட வெற்றி இன்னொருத்தர் மனசுல பொறாமைன்ற ஒரு விஷவிதைய விதைச்சிட்டா என்னாகும்? இங்கேருந்துதான் கதையே தலகீழா மாறப்போகுது. இப்போ கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு கனவு எப்படி கண் முன்னாடியே உடைஞ்சு நொறுங்குச்சுன்னு பாக்கலாமா? அன்னிக்கு ராத்திரி ஊரே அமைதியா இருந்துச்சு. ஆனா மாயாவோட மனசுக்குள்ள மட்டும் ஒரு புயல். அந்த பொறாம அவன் மனச ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சுது. அன்யாவோட சந்தோஷம் அவளுக்குள்ள ஒரு நெருப்ப மூட்டுச்சு. அந்த நெருப்புல அவ ஒரு தப்பான முடிவெடுத்துட்டா. செட். ஒரே ஒரு நொடிதான். காதுக்கு கேட்காத ஒரு சின்ன சத்தம். அந்த அழகான மொட்டு செடியிலிருந்து பறிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில அன்யா வழக்கம் போல அவ்ளோ ஆசையா அவ செடிய பார்க்க ஓடி வர்றா. ஆனா அங்க அவளோட கனவு, ஆசை எல்லாமே மண்ணுல உடைஞ்சு சிதறி கிடந்துச்சு. அவ மனசே நொறுங்கி போயிடுச்சு. பரிசு போனதை விட ஒரு பெரிய வலி அங்க காட்டுட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த வேலைய செஞ்ச அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாருங்கிற உண்மைதான். இதோ பாருங்க, மாயா உடனே பதறி போய் ஓடி வர்றா. முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு, ஐயோ என்ன சானியா, ஒருவேளை பூனைவாது பண்ணிருக்குமோ அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறா. மாயா என்ன சொன்னா? பூனை செஞ்சிருக்கோன்னு சொன்னா இல்லையா? ஆனா அங்க இருந்த உண்மை என்ன தெரியுமா? அந்த உடைஞ்ச தண்டுக்கு பக்கத்துல மாயாவோட கையில இருந்த பிரேஸ்லெட்ல இருந்து ஒரு சின்ன பழப்பழப்பான பாசி கீழே சேத்ரி கடந்துச்சு. அந்த பாசிய பார்த்ததும் அன்யாவுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவ இதயம் வலிச்சுது. ஆனா பரிசு கைவிட்டு போச்சேன்னு இல்ல. அவ உசுரா நினைச்ச அவளோட தோழி அவளோட நம்பிக்கையவே உடைச்சிட்டாளேன்னு தான் வலிச்சுது. அந்த வலி இருக்கே, அப்பப்பா, அது மத்த எல்லா வலியும் விட ரொம்ப பெருசு. அன்னைக்கு அன்யா வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. நமக்கு வர்ற பெரிய காயம் எல்லாம் நம்மளை எதிர்க்கிறவங்க கிட்ட இருந்து வர்றதில்ல. நம்ம முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி குழி பறிக்கிற போலி நண்பர்கள் கிட்ட இருந்து தான் வருது. அப்ப அவளுக்கு புரிஞ்சது, நம்ம மனசோட ஒத்து போகாத ஒருத்தன் கூட வாழுறது ஒரு சின்ன குடிசைக்குள்ள குடிய பாங்கோட சேர்ந்து வாழுறதுக்கு சமம்னு. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாம்புகள் ஏதாவது இருக்கா?